உடான உடான போன உடான போடு ஏத்து வாணிக்க ஏத்துடும். போட்ட நீ ஆரம்பிச்சா அவனு தானே எல்லாரும் கை கால ஆடி போவாங்க. போட்ட அங்க வர சாமி பிடிச்சிட்டு ஓடியா பிடிக்க எல்லாம் ஆளுநர் என்ன பிடிக்க வச்சுக்கிறான். அப்புறம் என்ன போன அதே பண்ண சூடத்தை எடுக்கடா தாண்டி வச்சுட்டாரே. உடான போன ஆஹா ஆரம்பிச்சுட்டானோடா. இனிமே என்னது சாமி வந்துருமே. கடவுளே போச்சுறாங்க. ஐயோ சாமி வந்துச்சா. ஐயோ அப்புறம் என்ன போடு டான்ஸ் போடு. அண்ணா அஜித்தண்ணா விடாதனா இன்னொரு வாட்டி ஏற்றி அடினா எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி ஓட்ட போட்ட இவன் ஒரு பக்கம் சரியா கட்டாண்டா. யாரா இவங்கிட்ட யாருப்பா மைக்க கொடுத்தது? விடாத போடாத்தா போட ஏத்து போட மாமா. எங்க அந்த அக்கா கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். அக்கா வர சாமி வச்சுறாங்க. இங்க பாரு வந்துட்டானாயாவா. இங்க பாரு திரும்ப வட்டாயா புடிச்சு கட்டுக்கடா அவனை. ஐயா கொளுத்தேனா துணுறு விபத்து எல்லாத்தையும் எடுத்து முடியாங்கடா. இல்லம்மா சத்தியமா யாருக்கும் தெரியலமா எனக்கு. போடு அவ்வளவுதான். மாரியாத்தா நீ தாமா எல்லாரையும் காப்பாத்தணும் சாமியோ. ஏண்டா பூதபாண்டி சாமி பாட்டா போட்டுக்கிட்டு இருக்கிய, திடீர்னு ஒரு பாய் டீ குடிக்க வந்தா என்ன பண்ணுவேன்? ஐடியா இருக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. சரி திடீர்னு ஒரு பாதிரியா டீ குடிக்க வந்தா என்ன பண்ணுவேன்? இப்ப பாருங்க. 1 2 3 4 கிருவா 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 கிருவா
3 பேரும் ஒண்ணா வந்தா என்னடா பண்ணுவ? இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். ஆஹா, ஆவுன்னா அடிச்சுக்கிறானே வெட்டிக்கிறானுங்க. இந்தியான்னு வந்தவன அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா? இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த